சொல்லக்கூடிய மேச லக்னம் அதாவது முதல் லக்னம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் லக்னமாக வரக்கூடிய லக்னத்திற்கு அவரே லக்னாதிபதி, அவரே அட்டமாதிபதி. ஆயுள்காரகமும் அவனே, லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை உயர்வுகளை கொண்டவனும் அவனே. அப்ப லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த லக்னாதிபதி செயல்படக்கூடிய அமைப்பு 1, 5, 9 இருந்தார் அப்படின்னா உண்மையிலே இது அரச பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய அமைப்பில் அந்த செவ்வாய் தசை அப்படின்றது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். சார் அவர் அட்டமாதிபதியாக இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 5, 8, 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நின்று தசை நடத்தினா யோக பலன்களை தருவார். சப்போஸ் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்திலே இருக்கார், நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை தேடக்கூடியது, நல்ல பெரும் வேலைகளை தேடக்கூடிய வாய்ப்பு வெளிநாடுகளில் கிடைக்கும், உள்ளூர்ல இருந்தே கிடைக்காது. அவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படின்றது அந்த 7 வருஷ தசை காலங்கள்ல 8ஆம் இடத்துல நின்று செவ்வாய் தசை நடத்துறார் அப்படின்னால 8, 6, 12 நின்று தசை நடத்தினார். பொதுவாக மேச லக்னத்துக்கு செவ்வாய் போயிட்டு கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மறைஞ்சார் அப்படின்னா இது கடன் தொல்லை வம்பு வழக்கு இதுகள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அமைப்புகள்ல எப்பவுமே கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த லக்னத்துக்கும் ஆகாது, எந்த ராசிக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி செவ்வாய் கடல் மற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் காரணம் இது காலபுருஷ தத்துவத்தினுடைய தத்துவமானம். 1, 8 குடையவன் இந்த கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 8ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்னால இந்த செவ்வாய்க்கு அது 1, 6ஆம் இடத்துக்கு 3, 6 குடையவனாக வரக்கூடிய கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீடு அப்படின்றது புதன் உச்சமாகக்கூடிய வீடு. புதன் உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்றதுனால அந்த புதன் உச்சத்தில் போய் செவ்வாய் இருக்கும் பொழுது பங்கு சந்தையில் வீழ்ச்சி, அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல பிரச்சனை, அதே மாதிரி ஒரு முயற்சிகள்ல தடுமாற்றம், அதே மாதிரி வேலைகள்ல வேலை இழப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தசை நடத்துல கடுமையான தசையாக இருக்கும். 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஆயுள்காரகன் அந்த ஆயுள் ஸ்தானத்திலே இருக்கிறது. ஆனாலும் இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு அந்த மான அவமானம் கஷ்டம் துன்பம் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு நல்ல வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்து நல்ல பொருள் ஈட்டும் அளவிற்கு மிக மாண்பு மிக்க செவ்வாயாக இருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் அதே மாதிரிதான் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 வருஷ தசை காலங்களில் கண்டிப்பாக மேச லக்னத்துக்கு செவ்வாய் தசை நடத்தும் பொழுது இந்த 6, 8, 12 இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கடுமை செய்வதாக, அதுவும் வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த செவ்வாய் வேலை செய்யும் அப்படின்றது நம்ம எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து ரிஷபம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஷபத்துக்கு இவர் எப்படி வருவார் அப்படின்னா 7, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வருவார். இவரே கணவர், இவரே செலவாளி, இவரே மனைவி, இவரே செலவாளி அப்படின்றதுனால இந்த 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஸ்திர லக்னமா வரும். ஸ்திர லக்னம் அப்படின்றதுனால இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் அவரே அந்த இடத்துல ஆட்சி வீடு அப்படின்னு சொல்றதுனால அப்போ கட்டிய கணவன் அல்லது மனைவி குடும்பத்துக்கு பின்னால